வணக்கம். என் பெயர் நாகராஜன். நான் ஒரு எஸ்பியோட மெம்பரா இருந்துச்சு. இப்ப இன்ஃப்ளூயன்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். எஸ்பிஓ ரெக்கார்டிங் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல. இத பத்தி ஃபீட்பேக் சொல்லணும்னா, நான் ஜாயின் பண்ணது பார்த்தீங்கன்னா 2023. என் நண்பர்கள் மூலம் ஜாயின் பண்ணேன். அ இப்ப என்னன்னா, இதுல 1 இயர்க்கு பக்கம் அதாவது தட் மீன்ஸ் நான் 2023 எண்டுல ஜாயின் பண்ணேன். 2024ல ஸ்டார்ட்டிங்லயே வந்து கொஞ்சம் ஆர்பிஐ ரெக்கார்டிங்காவும் அண்ட் இன்கம் டேக்ஸ் அந்த ரெக்கார்டிங்காவும் அவங்க வந்து 1 இயர் பக்கமா நியர்பை அதாவது 2024 எண்டு வரைக்குமே நம்மளுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு. சரி இது சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதில நான் லாக் ஆனனால இது வரைக்கும் நான் சேலரி எடுத்ததில்ல. பட் எஸ்பிஐ பத்தி நேம் வந்து எங்க சர்க்கிள்ல நான் கேள்விப்பட்ட சர்க்கிள்ல பொறுத்த வரைக்கும் நேம் வந்து குட் நேமா இருக்கிறனால இன்னும் நான் கன்டின்யூ பண்ணி ஒர்க் பண்ணிட்டு ஆக்டிவ் மெம்பரா இருக்கிறேன். 2024லேருந்து திரும்ப கன்டின்யூ பண்ணது திரும்ப ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுவரைக்கும் என்னோட வெயிட்டிங் பார்த்தீங்கன்னா, அவங்க சேலரி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நெறைய பேத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க, அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் எங்களுக்கு இன்னும் ரிலீஸ் ஆகல. நான் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மத்தபடி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓவோட ஒர்க்கும் பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்குது. அ சும்மா ஒரு 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் நம்மளுடைய நாலேட்ஜ் ஷேர் பண்ணாவே போதும். நமக்கு தெரிஞ்ச நாலேட்ஜ் ஷேர் பண்ணதாவே ஒரு ஒர்க் பண்ணி நம்ம ஷேர் பண்ணாவே நமக்கு உண்டானத விட நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் சேலரி தட் மீன்ஸ் டெய்லி டாஸ்க்ன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. நான் இன்ஃப்ளூயன்ஸரா ஒர்க் பண்ணும்போது நான் யூடியூப் ரெக்கார்டிங்கா நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது ரெக்கார்டிங்கா சேலரிங்கிறது வந்து நம்மளுடைய டெய்லி டாஸ்க்கோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்குது. அது இன்னும் அதிகமாகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து இப்ப வந்து ட்ரெய்னிங் பீரியட்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மெயின் பீரியட் போகும்போது, அவன் இப்ப குடுக்குறத சேலரிய விட இன்னும் கொஞ்சம் அதிகமா குடுக்கணும்னு சொல்றாங்க. ஸோ அத பொறுத்தவரைக்கும் ஓகேங்க. ஏன்னா அவங்க அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்ப பைமோட்லங்கிற ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து எஜுகேஷன் சொல்லியிருக்கிறாங்க. இது டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். அடுத்து பைமோட்ங்கிறது நம்ம ஆன்லைன் பர்ச்சேசிங்க்கான இது பர்ச்சேஸ் பண்றதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா, இப்ப ஓகே. இப்ப நாங்க வந்து சேல்ஸ் டீம்னு ஒண்ணு இருக்குது. அண்டு நார்மல் டீம்னு ஒண்ணு இருக்குது. நாங்க சேல்ஸ் டீம் இருக்கனால நாங்க வந்து அது வாங்க வேண்டியது இருந்ததுனால வாங்கிட்டோம். பட் அடிக்கடி வந்து நம்மகிட்ட இது பண்ணும்போது, அவங்க இப்ப பாத்தீங்க ஒரு பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அது வந்து அப்டேட் பண்றதுக்கே லேட் பண்றாங்க. மணி வாங்குறதுக்கு தான் நம்ம லேட் குடுக்கறதுக்கு தான் நம்ம சேலரி குடுக்கறதுக்கு லேட் பண்றாங்கன்னு பார்த்தா, அவங்க அந்த தட் பர்ச்சேஸ் நான் வந்து வாங்கிட்டேன் சேல்ஸ் டீம்ல. அத அப்டேட் பண்றதுக்கும் கொஞ்சம் லேட் பண்றாங்க. அதுவும் நம்ம அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா, எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். அதாவது நான் சொன்னது எஜுகேஷன்ல நான் வந்து என்னுடைய ப்ராடக்ட் வாங்கிட்டேன். அ நான் வாங்கி கிட்டத்தட்ட அவங்க என்ன டேட் சொன்னாங்களோ அதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அதாவது தட் மீன்ஸ் ஏப்ரல் 15 இன்னைக்கு இருக்குது. இத அப்லோட் பண்ற டேட்டு. அ அது நான் வந்து வாங்கக்கூடிய டேட் பார்த்தீங்கன்னா, மார்ச் எண்ட்லயே வாங்கிட்டேன். பணம் கட்டியாச்சு. அது அவங்க வெரிஃபை பண்ணிட்டு அப்டேட் பண்ண ஹியூஜ் நம்பர் தான். அவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ பிளான் இருந்திருக்கணும். அத அப்டேட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிட்டு இருக்காங்க. அத அப்டேட் பண்ணும்போது எங்களுக்கு பை மோட்ல பார்த்தீங்கன்னா, 30,000 பக்கமா ரிவார்ட்ஸ் ஆட் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அதுக்காக வெயிட் பண்ணிக்கிறோம். சரி இங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். எஜுகேஷன் எனக்கு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அத பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இப்ப என்னன்னா, அதுக்கு எங்களுக்கு 30,000 ரிவார்ட்ஸ் வந்துச்சுன்னா, அது ரிகர்டிங்கா எதனாச்சும் வாங்கலாம்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். அது கை காசு இல்லைங்களா? அது இப்ப இது பண்ணிக்கலாம்ல. இது போறதுக்கு தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறாங்க. அது நீங்க அப்டேட் ஓகே அப்ரூவ்டுன்னு ஒரு அப்டேட் குடுத்திருந்தீங்கன்னா, எனக்கு பை மோட்ஸ்ல அதுல போய் ஆட் ஆயிருக்கும் அமௌண்ட். அதே மாரி இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, யாராச்சும் 2000க்கு மேல இருந்தீங்கன்னா, இங்க விருப்பப்பட்டா அத வாங்கிக்கங்க. உங்க வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட்ல அப்டிங்கிறாங்க. அதுல அங்க ரிவார்ட்ஸ் கார்டு தான் ஆட் ஆகுங்கிறாங்க. அங்க ரிவார்ட்ஸ் வாங்குனாலும் அந்த பொருள் வாங்கும்போது எங்களுக்கு ₹100 ₹50 எதுக்கு வந்து டெலிவரி சார்ஜ் பண்றாங்க எங்களுக்கு புரியல. ஏன்னா ஒரு 500 2000 அந்த ரேஞ்சுக்குள்ள போகும்போது, மத்த ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீயாவே டெலிவரி பண்றாங்க. இங்க பை மோட்லயே அந்த ஃப்ரீ டெலிவரி கான்செப்ட் ஏன் கொண்டு வர முடியலன்னு எனக்கு தெரியல. அந்த ஃப்ரீ டெலிவரி கான்செப்ட் கொண்டு வரனால என்ன லாஸ் ஆகும்னு தெரியலைங்க. ஏன்னா நெறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ டெலிவரின்னு ஒரு கான்செப்ட் கொண்டு தராங்க. குறிப்பிட்ட அமௌண்ட்க்கு மேல ரீச் ஆகும்போது. இங்க நாங்க 1000 ஆர் 2000 ஆர் 3000 அந்த மாரி பர்ச்சேஸ் பண்ணது. அட்லீஸ்ட் மினிமம் 500 இருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த மாரி ஸ்டார்ட் பண்ணா எங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி ஆகும்ல. அதுல ₹100ங்கும் போது, நாங்க லோக்கல் வாங்குற ப்ராடக்ட்டுக்கும், நீங்க ஆன்லைன்ல குடுக்குற பிளாட்ஃபார்முக்கும் அங்க ₹100 அதிகமாகும்போது, நாங்க ரூ. 5 ரூ. 10 மீதி பண்ணலாம்னு நெனைக்கும்போது, அந்த ₹100 அதுல அடி வாங்கிருதுங்களே. அப்ப சேம் அமௌண்ட் தான எங்களுக்கும் வருது. அந்த டெலிவரி சார்ஜ் இல்லைன்னா, எங்க நாங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா, ஒர்க்ல நல்லா ஃப்ளெக்சிபிளா தான் இருக்குது. அ டிலே ஆகுறது உண்மதான். அவங்க சொல்றாங்க இது நெறைய நாங்களும் இப்ப தான் கத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால நாங்க கண்டிப்பா பெஸ்ட்டா குடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த பெஸ்ட்டுக்காக நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் எங்களுக்கும் நாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது, வெளிய யாரும் அமௌண்ட் குடுக்கலாம். அந்த அமௌண்ட் எங்களுக்கு வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். அது டக்குன்னு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆ ஏன்னா எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுக்கு தெரியல. அது பர்ட்டிகுலரா நீங்க ஒரு டேட் சொன்னீங்க. மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, மார்ச்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னீங்க.
திடீர்னு பார்த்தா 1 மந்த் பிரேக் விட்டுட்டீங்க. திரும்ப வந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது ரிலீஸ் பண்ண டெண்டர போய் டேட்டும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா வெட்னஸ்டே ஆர் ஃப்ரைடே ஓப்பன் பண்ணி விடுறீங்க. ஃப்ரைடே, தர்ஸ்டே. அதுக்கப்புறம் மட்டும் கன்டினியூஸா 3 டேஸ், 4 டேஸ் கவர்ன்மெண்ட் லீவா பார்த்து ரிலீஸ் பண்றீங்க. கன்டினியூஸா ஒரு 5 நாளு அந்த ரிலீஸ் பண்ற இதுக்கு இருந்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் லீவ்ல ஆகும்போது எங்களுக்கு கன்டினியூஸா மணி கிடைக்கும்ல. அப்ப அந்த சேலரிக்கு பாருங்க நாங்க எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்களேன். இப்போ ஓகே. இப்போ ஓல்டு பேமெண்ட் பண்றதுக்கு இதாகுதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் குடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா, ஆ பைமோட்லயும் அண்ட் எஜுகேஷன் டோட்டலாவே 1000 நம்பர்ஸ் தான் வந்து வாங்கிக்கிறாங்கறீங்க. அப்ப அந்த 1000 நம்பர்ஸ்க்கு உண்டான ரிலீஸ் ஆச்சு நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே நம்ம வாங்குனதுக்கு வந்திருக்குன்னு நாங்க கொஞ்சம் ஹேப்பியா ஃபீல் பண்ணுவோம்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய ஹியூஜ் அமௌண்ட்லாம் ரிலீஸ் ஆகுற மாரி நீங்க அப்டேட் பண்றீங்க. அப்ப உங்க பிளான் பார்த்தீங்கன்னா, அடுத்த தடவ நீங்க இதே மாரி பைமோட் அண்ட் எஜுகேஷன் வாங்கி இது பண்ணுங்க அப்படிங்கிறனால அவங்களுக்கு அமௌண்ட் ரிலீஸ் பண்றீங்கன்னு எனக்கு டவுட் இருக்குது. நாங்க வாங்குனவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணிக்கலாம்ல. ஒரு 1000 நம்பர்ஸ் தான் நிக்கிறாங்க. அந்த 1000 நம்பருக்கு எத்தன பேருக்கு ரிலீஸ் பண்ணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் இதுவரைக்கும் ஒரு சேலரி கூட எஸ்பிஓல வாங்குனதில்ல. உங்க ஒர்க்லாம் நல்லா பிடிச்சிருக்கனால தான் இன்னும் இருக்கிறேன். இன்னும் அடுத்தடுத்த அப்டேட்லாம் சூப்பரா குடுத்துட்டு இருக்கிறீங்க. அது எனக்கு பிடிச்சிருக்குது. பட் எங்களுக்கு ஏதோ ஒரு மோட்டிவேஷன் தான் நாங்களும் இருக்கிறோம். அந்த ஸ்கேல் ட்ரைங்கிறது மணிங்கிறது எல்லாத்துக்குமே நீடட் தானே. அப்ப அந்த 1000 நம்பர்த்துக்கு நீங்க ஒரு நாள்லயே போட்டுருக்கலாம்ல. ஏன் அது ஏன் டிலே பண்றீங்கன்னு தெரியல. மேபி அந்த 1000 நம்பர் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் போட்டிருப்பீங்க. எனக்கு இன்னும் ரீச் ஆகல. கிட்டத்தட்ட நான் எப்போ ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னா, நவம்பர்லயா ஸ்டார்ட் பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேங்க. 2023 நவம்பர்ல. இதுவரைக்கும் எஸ்பிஓல எனக்கு கொஞ்சம் கூட சேலரி வரலைங்க. அப்ப அப்படிங்கும்போது, நான் என்ன ஃபீட்பேக்குங்கிறது வந்து ஒர்க் ரிலேட்டடா ஓகே. பட் அந்த ஃபண்ட் ரிலேட்டடா எனக்கு லேட் ஆகும்னு சொல்றீங்க. ஆக்சுவலா நீங்க குடுத்த டேட் பார்த்தீங்கன்னா, 2024 ஆகும்போது வெளிய உள்ளுக்குள்ள நீங்க வெளியிருந்து வரும்போது, ஸ்டாப் ஆயிட்டு வரும்போது, ஒரு 2 மாசம் குடுத்துருவீங்க. 2024 2 மாசங்கிறது வந்து அட்லீஸ்ட் டிசம்பர் வரைக்கும் 2024 முடிஞ்சிருக்கும். பட் இப்ப பார்த்தீங்கன்னா 6, 7 மாசம் இதே ஆயிருச்சுங்க. அப்ப நீங்க கரெக்ட்டா போட்டுட்டீங்கன்னா, எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கையோட தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்துருன்னு. இன்னும் கொஞ்சம் அதிகமா நம்பிக்கை இருக்கும். அட்லீஸ்ட் இப்ப பர்ச்சேஸ் பண்ண நீங்க கவுண்ட் குடுத்தது வந்து 200 சில்ற வந்து எஜுகேஷன்லயும், 800 சில்ற வந்து பைமோட்லயும் வாங்கிக்கிறோம்னு ஒரு அப்டேட் பண்ணீங்க. அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கலாம். அத நீங்க ரிலீஸ் பண்ணல. அதான் கொஞ்சம் மன வருத்தம் தவிர, மத்தபடி உங்க ஒர்க் ரிலேட்டடா எனக்கு எதுவும் இல்ல. அருமையா போயிட்டு இருக்குது. ரொம்ப நன்றிங்க.